பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம ஆராதிக்க தேவனுடைய விலகாத கிருபை நம்ம மேல இருக்குது. விசுவாசிங்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு தேவ ஆலோசனையை கொடுத்து நம்மை நடத்த போகிறார். கொலோசியர் 3:24 எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆண்டவர் ஒரு அழகான வார்த்தை கொண்டு நம்ம கிட்ட பேசுறார். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிற காரியம், நான் இதை செய்தேன் அதை செய்தேன், இந்த ஊழியத்துக்காக நான் இவ்வளவு நேரத்தை செலவு பண்ணேன், இந்த ஊழியத்துக்காக இதை கொடுத்தேன், இந்த பாஸ்டருக்காக இதை செய்தேன், என் நண்பனுக்காக இதை செய்தேன், இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்ற, நீ எதை செய்தாலும் மனுஷனுக்குன்னு செய்யாத, கர்த்தருக்கென்று செய்யுங்க. ஆண்டவர் விரும்புகிற காரியம் தான். கர்த்தர் உங்களை ஒரு ஊழியத்தில் வச்சிருக்காரா? அந்த ஊழியத்துக்கு நீங்க ஏதோ ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்களா? பாஸ்டர் சொல்றாருன்னு செய்யாதீங்க. அப்படி செய்யற மாதிரி தான் இன்னிலும் செய்யத்தை நிறுத்திருங்க. எந்த மனுஷனுக்காக செய்யாதீங்க. நான் இதை என் ஆண்டவருக்காக செய்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்து இந்த ஊழியத்துக்காக செய்கிறேன், இதன் மூலமாய் கர்த்தரோட நாமம் மகிமைப்பட வேண்டும். நான் இதை பாஸ்டருக்கு கொடுக்கல, இல்ல மற்றவர்களுக்கு கொடுக்கல, நான் இதை கர்த்தருக்காய் கொடுக்கிறேன். மனப்பூர்வமாய் கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க செய்யற சிறு காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் எதை செய்தாலும் மனுஷர் பார்க்கிற விதமாய் மனுஷருக்கென்று ஒரு நாளும் செய்யாதீங்க. அதனால எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. எதை செய்தாலும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிற நிச்சயத்தோடு கூட செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். நான் சில வருடங்களுக்கு முன்பாக, 15 வருடங்களுக்கு முன்பாக, ஒரு சகோதரன் என்னுடைய நிறுவனத்திலே ஆம்புலன்ஸ் டிரைவரை பணியாற்றி கொண்டிருந்தார். அவருடைய குழந்தை உடம்பு சரியில்லாத ஒரு நிலைமையில அவருக்கு ஒரு சிறு தொகையை கொடுத்து அந்த மகளுடைய ட்ரீட்மெண்ட் செலவுக்காய் கொடுத்து உதவினேன். ஒரு 4-5 வருடங்கள் ஆகும்போது ஒரு சிறு பிரச்சனை நிமித்தமாக காவல்துறையில என்னை விசாரிக்க கூப்பிட்டிருந்தாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் மிக கடுமையாய் மிக மோசமான நிலைமையில இருந்தபடினாலே, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது என்ற ஒரு நிலைமையில அந்த வாகனத்தை ஓட்டி வந்த சகோதரனை பார்த்து, அண்ணா, நான் உங்களை பார்த்துருக்கிறேன்னே, நீங்க இந்த இடத்துல ஒர்க் பண்ண ஆள் தானே, நீங்க என் பிள்ளைக்கு உதவி செஞ்சீங்கல்ல? ஆமாப்பா, செஞ்சேன். உடனே அவன் சொன்னான், ஒரு நல்ல மனிதன், ஏசப்பாவுடைய பிள்ளை, இவர் எனக்கு நல்லா தெரியும், இவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, யாரோ தவறுதலா எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே சூழ்நிலை எங்க அப்படியே மாறி போனது. ஆச்சரியமாய் கர்த்தர் மாறி, எந்த மனிதன் நம்மளை மிக மோசமாய் பேசினானோ அந்த மனிதனே நம்மை பார்த்து ஒதுங்கி போகிற அளவுக்கு கர்த்தர் காரியத்தை மாற்றினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம எதை செய்தாலும், இதை இவங்களுக்கு செய்யறோம், இதனால ஏதாவது லாபம் வருமா? இதை இவங்களுக்கு கொடுக்குறோம், இதனால லாபம் வருமா? இது இவங்களால நம்மளுக்கு உதவி கிடைக்குமா? இப்படி எதையுமே செய்யாதீங்க. நீங்க எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டா போதுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், எந்த புகழ்ச்சி எனக்கு வேண்டாம், நான் கர்த்தருக்காக செய்யறேன், அவ்வளவுதான். இந்த தீர்மானத்தோடு நீங்க செய்யுங்க. சபைக்கு போறீங்களா? சபையில் நடக்கிற ஊழியத்துல கலந்துக்கிறீங்களா? மனப்பூர்வமாய் சபைக்கு ஊழியத்துக்குன்னு கொடுக்குறீங்களா? எதை நீங்க செய்யறீங்களோ ஒன்று கூட உங்க பாஸ்டருக்கு கிடையாது, உங்க பாஸ்டமா கிடையாது, உங்க ஊழியத்துக்கு கிடையாது, அத்தனையும் கர்த்தருக்கென்று செய்றீங்க. இங்க விதைக்கிறீங்கல்ல, அங்க போய் எல்லாச்சும் அறுக்க போறீங்க. கர்த்தர் செய்வார். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாதீங்க, கர்த்தருக்கென்று செய்யுங்க. பலன் மிகுதியா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணலாம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எதை செய்தாலும் மனுஷருக்கென்று நாங்கள் செய்யாதபடி உமக்கென்று செய்யும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை காத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.